12 ராசிகள்ல 8வது ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பிறப்பு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த விருச்சக ராசி நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1 2 3 4, கேட்டை 1 2 3 4 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க விருச்சக ராசி நேயர்கள். இந்த விருச்சக ராசிக்கான அதிபதி அப்படின்னு பேசும்போது செவ்வாய் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே 10ஆம் இடத்துல திக்பலத்தோட அமர்ந்திருக்காருங்க. நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு. அதாவது விருச்சக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட தொழிலாக இருக்கட்டும், அவங்களோட தனித்திறமையாக இருக்கட்டும், அதை எடுத்து காட்டக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. போடக்கூடிய எஃபெக்டுக்கேற்ற வருமானங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆன உடனே மாத வருமானம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கும். அதுலேயும் இந்த ஆடி மாதம் அந்த வருமானம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக ஏற்படுத்தி காட்ட போகிறாங்க. ஒரு சிலருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு ஈர் நரம்புகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தை இல்லை, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, கவுன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிசிஓடியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் உரிய மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக கர்மப்படி ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பாவத்தில் ராகு பகவான். ஸோ 4ஆம் பாவம்ன்றது சுகஸ்தானம். அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இது சுபமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்துக்கள் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன், அது எனக்கு சேருமா அப்படின்னா கண்டிப்பாக அதோட பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் வண்டி பழுது செலவு, இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் செலவுகளாக இருக்கட்டும், இந்த மாதம் அதுவும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா தலை சார்ந்த பிரச்சனைகள், தலையில் இருக்கக்கூடிய தலைவலியாக இருக்கட்டும், நீர் கோத்துதலாக இருக்கட்டும், நரம்பு மண்டலங்களாக இருக்கட்டும், ஒரு சிலருக்கு அதிகப்படியான முடி கொட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஸோ அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பு. அதுலேயும் இப்போ குரு பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விருச்சக ராசி நேயர்கள். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு இனிப்பு வாங்கி கொடுங்க. கேட்டதை உடனே இந்த டைரி மில்க்கு, சாக்லேட்ஸு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். திருமணம் பேசும்போது கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போது. முதல் விஷயம், ஆடி மாதம் நாங்கள் வரன்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமாக அமர்றதுனால இந்த மாதத்தில் நிறைய விருச்சக ராசி வயசானவங்க கேட்டுப்பாங்க, ஆடி மாதத்தில் அந்த கோவிலுக்கு போனேன், அங்கே தான் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவை உருவாக்குறது இந்த ஆடி மாதம் விருச்சக ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் குரு பலம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க. அடுத்து இல்லறம், கணவன் மனைவிகள். ஸோ கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள், அது பெரிய வாய் தகராறாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு குடும்பத்தோட யாத்திரைக்கு போகிறது, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்கிறது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் ஒரு விளக்கேற்றுறது, இதெல்லாம் சிறப்பு தான். இதுக்கு போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ வீட்டில் இறைவனுடைய ஆற்றல், அந்த தீபம் ஏற்றுறது போது இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா நிற்கிறதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்பு. இல்லை இந்த சான்ஸ் போறியா அப்படின்னா ஜாதகத்தை சரி பார்க்காம போகாதீங்க. கோச்சார பிளானட், அதாவது கோள்களுடைய சஞ்சாரம், இப்போ இருக்கக்கூடிய பிளானட் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களை விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் தசையோ இல்லை ராகு தசையோ நடந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக சொந்த தொழில்.
தொழில் ஸ்தானத்தில் ஜாதகர் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் திக்பலத்தோடு இருக்கார். ஸோ இந்த மாதம் தொழிலுக்கான எத்திக்ஸை கற்றுக்க போகிறீங்க. ஸோ நான் 10 வருஷமாக தொழில் வச்சுருக்கேன், ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, இனிமேல் நான் அதை எடுத்து பண்ண போகிறேன், அதன் மூலிமா வருமானம் மீட்டுறதா இருக்கட்டும், அதோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதாவது ஒரு சின்ன விஷயந்தான், அது உங்கள் வாழ்க்கையோட தரத்தையே மாற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதே நேரத்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்லு சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உடன்பிறப்புகளால் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது, அதுவும் மூத்த உடன்பிறப்போட ஆரோக்கியம் ஏதாவது செலவுகள் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன, அந்த காதல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி 8ல் இருக்காங்க. இது என்ன சொல்லுவோன்னா, ஜோதிட துறையில் 3, 5, 8 தொடர்பு இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்த விட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமான காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உண்மையானதான் யோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதுவும் டீனேஜ்குள்ளே இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஸோ மேலும் இந்த மாதம் விருச்சக ராசி நேயர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக என்ன செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போடுறது. பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க, தரமாட்டுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சங்கல்பம், பௌர்ணமி அன்னைக்கு வீரபத்திரருக்கு உங்களோட வயதுக்கேற்ற வெத்தலை, இப்போ 10 வயசா 2 வெத்தலை, 20 வெத்தலை இருந்து 2 கட்டி மாலை போடுங்க. மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம், ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து கால்படாத இடத்துல வெளியில் மரத்துக்கிட்டேயோ இல்லை செடிக்கிட்டேயோ வைங்க. 1000 எறும்புகள் மேலே வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கான சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.